ஆக்ட்ரஸ் கன்னிகா அண்ட் கவிஞர் ஸ்நேகன் இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த மாதம் 25ஆம் தேதி ட்வின் கேர்ள் பேபிஸ் பிறந்திருந்தது. இந்த விஷயத்த ஸ்நேகன் அண்ட் கன்னிகா ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஸ்பெஷலா ஸ்நேகன் என்னோட அம்மாவே எனக்கு மறுபிறவி எடுத்து ரெட்டிப்பா கிடைச்சிருக்காங்க, இந்த சந்தோஷம் எல்லாம் இல்ல ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஒரு போஸ்ட கூட ஷேர் பண்ணிருந்தாரு. இந்நிலையில பேபிஸ் பிறந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கம்ப்ளீட் ஆக இருக்க நிலையில அவங்களோட ட்வின் கேர்ள் பேபிஸ்க்கு நேம் வச்சிருக்காங்க. மேலும் பேபிஸோட நேமிங் செரமனிய கமலஹாசன் அவர்கள் தான் நடத்தியிருக்காரு. ஸ்பெஷலா தங்களோட ட்வின் கேர்ள் பேபிஸ எடுத்துட்டு கமலஹாசன் அவர்களை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அங்க தங்களோட 2 ட்வின் பேபிஸுக்குமே அழகான ரொம்ப யூனிக்கான நேம தான் கமலஹாசன் அவர்கள் வச்சிருக்காரு. காதல் கவிதை அப்படின்னு 2 பேபிஸ்க்கும் பேர் வச்சிருக்காங்க. அதாவது காதல் கன்னிகா ஸ்நேகன் அப்படின்ற பேரையும் கவிதை கன்னிகா ஸ்நேகன் அப்படின்ற பேரையும் வச்சு 2 பேபிஸ்க்கும் தங்க வளையல் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மவர் எங்களோட அன்பு தலைவர் பத்மபூஷன் கமலஹாசன் அவர்களுக்கு எங்களோட அன்பால நாங்க நன்றி சொல்லிக்கிறோம், நீங்களும் எங்களோட காதல் மற்றும் கவிதைய வாழ்த்துங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் கன்னிகா ஸ்நேகனோட பேபிஸோட நேம பார்த்த ஃபேன்ஸ் பலருமே இவ்வளவு யூனிக்கான நேமா இருக்கு, அதுவும் தமிழ் நேமா ரொம்ப சூப்பரா வச்சிருக்கீங்க, உங்களோட காதல் மற்றும் கவிதைக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கன்னிகா ஸ்நேகனோட ட்வின் பேபிஸ்க்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.